ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஃப்ளவர் ஹார்வெஸ்ட் தான். ஆல்ரெடி இவ்வளோ ஃப்ளவர்ஸ் ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து வெள்ளை சாமந்தி நிறைய இருக்குது. மழை இதில் வந்து கொஞ்சம் வாடிடுச்சு, இதெல்லாம் வாடிடுச்சு, அதனால் எல்லாத்தையும் கட் பண்ணிடுறேன். கடவுளுக்கு போடலாம், உள்ளவங்களுக்கு தலையில் வச்சுக்கலாம்னு தலையில் வச்சுக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா காஞ்ச பிறகு இதை நீங்கள் தனியாக வந்து தூவி பாருங்கள். சிலது முளைக்குது, சிலது முளைக்கல. இது வந்து ரோஸு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதையும் உடச்சிக்கலாம். நல்லா முட்டை ஓடு எல்லாம் போட்டிருக்கோம். நெசிக்கு தான் போடணும். எவ்வளோ பூ வந்திருக்கு. அப்படியே பார்த்திங்கன்னா ரோஸ் செடி ரொம்ப அழகாக இருக்குங்க. அது அப்படியே முட்டை துளுத்து வராங்க, நிறைய முட்டை இருக்குது. இதை கட் பண்ணிக்கலாம். இது வந்து வெஜிடபிள்ஸ் நல்லா பார்த்திங்கன்னா சின்னது தான், ஆனால் இது மட்டும் பெருசாக இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள். இது வந்து சீட்ஸுக்காக விட்டுருக்குறது. இது ரொம்பவே காய் கொடுத்துருச்சு. திரும்ப திரும்ப எல்லாம் கொடுத்துட்டே இருக்குது. சந்தோஷமாக இருக்குது. செடி வந்து ரொம்ப தடியாக இருக்குது பாருங்கள். ஸோ இது வந்து செம்பருத்தி எல்லாம் தலைக்கு இலையை மட்டும் கொஞ்சம் பறிச்சிக்கலாம். பூ இல்லை, இலை மட்டும் பறிச்சிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ பூ பாருங்கள், எவ்வளோ மொட்டு பாருங்கள். 1 2 இந்த சைடு இருக்குது. ஒரே ஒரு சின்ன காம்பில் இவ்வளோ முட்டை இங்கே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு பன்னீர் ரோஸ், அது முட்டையோடு இருக்கும். மாங்காய் செடி, பெரிய மாங்காய், அது 2 இருக்குது. ஒரே ஒரு விதையில் 2 செடி வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா வந்து முள்ளங்கி. இது முள்ளங்கி நல்லா தெரியும், நல்லா முத்திருச்சு. இதோட பூ வச்சு காய் வைக்குது. விதை வர்றதுக்காக நாங்கள் விட்டுருக்கோம். 2 முள்ளங்கி விட்டுருக்கோம். ஒரு முள்ளங்கியில் தான் இப்போ வந்து விதை வருது. இது வந்து இப்போ சின்னதாக முத்திருச்சுன்னா நல்லா பெரிய முள்ளங்கி தான் விட்டு வந்து பாருங்கள். நல்லா முத்தின செடி.